தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த 2026க்குள்ள எலெக்ஷனுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள வந்து சந்திக்க போறாரு? என்னென்ன எதிர்ப்புகள்லாம் அவருக்கு வரப்போகுது? பொதுவாகவே ஒருவருடைய பிறந்த தேதியை வைத்து அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார், எந்த துறையில வெற்றி பெறுவார் ம், அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்கணிதத்துல நம்மளால துல்லியமா சொல்ல முடியும். ம், அதுல குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பத்தி அவர் கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல நம்ம சேனல்ல ஒரு பதிவுல நம்ம ம், பேசியிருந்தோம் டீட்டெயில்டாவே. அவருடைய பிறந்த தேதி அமைப்புக்கே பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில அவர் இருந்தால் நன்றாக பரிமளிப்பார் ம். அப்படிங்கிறது அவருடைய டேட் ஆஃப் பர்த்லயே இருக்கு. ஓகே. ஏன்னா, இன்னைக்கு நம்ம உலக அளவுல பெரிய சிலை யாருக்கு நிறுவியிருக்கோம் நம்ம இந்தியாலன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேலுக்கு உலக அளவுல ஒரு பேசு பொருளோட இருக்கணுங்கிறதுக்காகவே அது அவ்ளோ பெரிய சிலையாக ம், பிரதமர் நிர்மாணிச்சார். அது ஆனா, அப்படிப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதருடைய பிறந்த தேதி அமைப்பு தான் திரு விஜய் அவர்களுக்குமே இருக்கு. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு தலைமைக்குரிய ஒரு குணம் அப்படிங்கிறது அவங்க பிளட்லயே இருக்கும். ம், அதே மாரி இளைஞர்கள கேட்டீங்கன்னா, அவங்க இப்ப நம்ம நாட்டினரா இல்லன்னா கூட, மற்ற தேசத்து தலைவர்கள சில பேர ரோல் மாடல்ஸா வச்சிருப்பாங்க ம். நம்ம இளைஞர்கள். அதுல செகுவேரா, ஃபிடெல் காஸ்ட்ரோ போன்ற நபர்கள யாராலயும் மறுக்கவே முடியாது. டாப் 3 க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக. இன்ஸ்பைரிங் ரோல் மாடலா இப்ப நம்ம ம். ஊர்ல சுபாஷ் சந்திர போஸ்லாம் சொல்றாங்க ஆமா. இல்லையா? அந்த மாதிரி நம்ம நாட்ல சொல்ற மாரி. அது போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாமே இந்த தேதியில இருக்கிறவங்க தான். ம், நான் எதுக்காக நான் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, திரு விஜய் அவர்களுடைய வீச்சு, அவருக்கான வீரியம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய தகுதிங்கிறது அவருக்கு இருக்கு.